இன்ஃபினிக்ஸ்லேருந்து Zero 40 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை ஸ்பெஷலாக வீடியோ எடுக்கிறவங்களுக்கு, அதாவது vloggingக்காக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த Zero 40 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இந்த ஃபோன் வந்து நமக்கு 195 கிராம் வருது. திக்னஸை பொறுத்தவரைக்கும் 7.0 mm திக்னஸோட வருது. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.74 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து கிட்டத்தட்ட 55 டிகிரிஸ்க்கு வந்து எட்ஜஸ்லாம் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே வந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதாவது 60, 120 மற்றும் 144 அப்படிங்கிற மாதிரியாக 3 விதமான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் கிடைக்குது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஆனால் இன்டோர் கண்டிஷனுக்கு நல்லா இருக்கும், மற்றபடியாக அவுட்டோர் கண்டிஷனுக்கு நார்மலாக தான் இருக்கும். காரணம் வந்து 1300 நிட்ஸ் வரை இந்த மட்டும் தான் போகுது. ஆனால் இந்த டிஸ்பிளேல 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் தராங்க. ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமி சப்போர்ட்டும் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயாக வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த பிரைட்னஸ் மட்டும் அவுட்டோர் கண்டிஷன் போகும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும். மற்றபடியாக ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 28 ரேங்க் கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 54 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாட முடியும். சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல டீசெண்டாக இருக்கும். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட ரேமை பொறுத்தவரை நமக்கு வந்து 8 GB ஆரம்பித்து 12 GB வரையும் மேக்ஸிமம் போகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேக்ஸிமமாக 12 GB ரேம் வித் 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கம்பெனி வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரேம் வெர்ஷன் LPDDR5X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து ரேம் வெர்ஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஓரளவு நார்மலாக கொடுத்துருக்காங்க. மேலும் மேக்ஸிமமாக இந்த ஃபோனில் 24 GB வரையும் விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் கொடுக்குறாங்க. ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண XOS 14.5 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து இந்த OSல பல விதமான AI என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்குது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து AI வால்பேப்பர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு ஏற்றப்பல வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி தரும். இதுபோ AI ஆடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசெல் HM6 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இந்த சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.67 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் இந்த கேமராவில் ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமரா மூலமாக 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா இருக்குது. இந்த ஃபோனில் வந்து கோப்ரோவுக்கான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. உள்ள வந்து கோப்ரோவோட ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக கோப்ரோ கேமராஸை நீங்கள் வந்து ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான கோப்ரோ மோட்ஸுமே வந்து உள்ளே எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இது போக ஃபோட்டோகிராஃபிக்காகவே பல விதமான AI என்ஹான்ஸ்மெண்ட்டும் உள்ள கொடுக்குறாங்க. குறிப்பாக ப்ரோ ஸ்டேபிள் வீடியோ அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. அது மூலமாக வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். அது போக ராக் HDR போக பல விதமான வீடியோ மோட்ஸும் இருக்குது. மேலும் வீடியோஸ் எடுக்கும்போது நாய்ஸ் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து AI நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. அதனால் வீடியோஸ் எடுக்கும்போது வெளியே நாய்ஸ் வந்து அவ்வளவாக கேட்காது. மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த செல்ஃபி கேமரா மூலமாக 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபோனோட கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம். அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து JBL ஸ்பீக்கர் கொடுக்குற காரணத்தினால நமக்கு வந்து வெளியே வந்து இந்த எக்ஸ்டர்னலாக உள்ள ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனில் IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். வீட்டில் உள்ள ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியாக வந்து இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. Sub-6 சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட 14 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது இப்போ Dual 4G VoLTE, Wi-Fi 6E, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க.
அதுவே பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் கொடுக்கல. அதுபோல் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 0 to 60% சார்ஜ் வந்து வெறும் 25 நிமிஷத்தில் எட்டும் சொல்கிறாங்க. மற்றபடியாக வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 20 வாட் வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது மூலமாக சார்ஜ் பண்ண முடியும் வயர்லெஸில். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து வயலட் கார்டன், மூவிங் டைட்டானியம், ராக் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபாரின் லான்ச் ஆன பிரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 33,400 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்து ஃபாரின் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலும் எப்படியும் 30,000 செக்மெண்ட் தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவில் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லான்ச் டைமுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து என்ன பிரைசிங் மற்றும் என்ன ரேம் கான்ஃபிகரேஷனாக லான்ச் பண்ணுறாங்க இந்த ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வந்து vlogging எடுக்கிறவங்களுக்கு, அதாவது வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்காக பில் பண்ணப்பட்ட ஃபோனாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி இந்த கேமராஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக ப்ராசரும் டீசென்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை வீடியோஸ் வந்து அதிகமாக எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட 045G வந்து எடுக்கலாம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் வரை நன்றி, வணக்கம்.